இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் பிள்ளைங்க தூங்குற நேரம் வீடே அமைதியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சதும் செய்கிற முதல் வேலையே சமையல் தான். ஃப்ரிட்ஜை திறந்து மீன் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நேற்றே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். நேற்று ஆற்று மீன் வந்துருச்சுன்னு உமா வந்து வாங்கி மிளகாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அரிசி தண்ணியில் போட்டுட்டு புளியை கொஞ்சம் ஊற போட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக புளி எடுத்து அதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். புளி ஊறுற கேப்பில் வெங்காயம்லாம் உரிக்கிற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரித்து அது தாளிப்புக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 பழமான தக்காளியை இந்த மிக்ஸி ஜார்லேயே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி 2 ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் குழம்பு வேலை வேகமாகவும் முடிஞ்சிடும், ஈஸியாகவும் இருக்கும். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் மீன் குழம்பு மீன் சட்டியில் தான் வைக்கிறேன். மண் சட்டியில் தான் செஞ்சேன். நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்திட்டு நேற்று மிளகாய் தடவி வச்சுருந்தாங்க இல்லையா மீனுக்கு, அதில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதையே நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் பச்சை வெங்காயமும் சேர்த்திக்குங்க. தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் தலையில் இதில் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இதுக்கிடையிலேயே ஹாட்டாக ஒரு டீயும் குடிச்சிட்டு வந்தாச்சு. டீ குடிக்கிற கேப்பில் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு சிம்பிளாக. மீன் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு தோசைக்கல்லையும் வச்சு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சா. அதனால் நேராக பிள்ளைங்களை போய் ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. எல்லாம் பேக் பண்ணி பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி இன்றைக்கி வேலை முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.